ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபேவரட் தமிழ். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. எஸ் ஆமாங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நாளா பழைய காலத்தில் இருக்க ஒரு கதவுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அவுட்டர் பாத்ரூமில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி பட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா துருப்பேறிடுச்சு. ஸோ அது துருப்பேறிடுச்சு அப்படிங்கிறனால அதை அப்படியே விட முடியாதுங்கிறனால அதை வேறு டோர் மாற்றிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தோம். சரி, அது எதுக்கு வேறு டோர் மாற்றுறது, அதை கீழ்பாகத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஒரு பீஸை வச்சு நம்ம வெல்ட் அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்க்ராப் மெட்டல் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்க்ராப் மெட்டலை வச்சுமே அந்த கதவை எப்படி நம்ம மேக் பண்ணோம், அதாவது ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப திக்னஸ் கம்மியான அந்த தகரத்தில் நம்ம எப்படி வெல்டு வச்சோம், அந்த கதவு அவுட்லெட் இப்போ அவுட்புட் எப்படி கிடச்சிருக்கு, நம்ம ரீவொர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே A to Z அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்ப பேசி போர் அடிக்காமல் வாங்க டோரை ரீஸ்டோரேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டோரை தான் வந்து நம்ம இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய டோரு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி பட்டு அந்த கீழ்பாகம் மட்டும் அப்படியே ஃபுல்லாக அரிச்சிச்சு. தகரம் ரொம்ப சின்னதாக, அதாவது ரொம்ப மெலிசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக ஓட்டையாயிருச்சு. இந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பீஸை மட்டும் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த இடம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு வேறு ஒரு பீஸை வந்து அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வெல்டு வைக்க போகிறோம். ஸோ அது பாருங்கள் ரொம்பவுமே அரிச்சிச்சு. அந்த இடம் வந்து சும்மாவே எல்லாம் மாவு மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து வேற ஒரு பீஸை வச்சு நம்ம வெல்ட் அடிக்க போகிறோம். இப்படியே அந்த பீஸை வெட்டி எடுத்துட்டு அப்படியே நம்ம அடுத்த பீஸை வைக்க வேண்டியதான். நம்பி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல பிளேடு போகல. திருப்புறோம். வெட்டி எடுத்த பீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸை அந்த இடத்துல வச்சு வெல்ட் வைக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பீரோவோட கதவு, அதாவது இந்த 4 அடி பீரோ வருவாங்க. ஸோ அந்த பீரோவோட கதவு ஒன் சைட் கதவு இது. ஸோ அந்த கதவை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அது வேஸ்ட்டு தான், ஸ்க்ராப் மெட்டலில் வந்தது தான். ஸோ அது ஸ்க்ராப் கதவை வந்து இப்போ நம்ம டோருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் திக்னஸாக இருக்குங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஏணி மேக் பண்ணுற வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, உங்களுக்கு வெல்டிங் மிஷின் வந்ததும் போது இவனுக்கு ஆகும்னா எல்லாரும் வெல்டிங் மிஷின் எடுத்துகிட்டு வெல்டர் ஆயிடுறானுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கான ரிப்ளை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெல்டர்னு எந்த இடத்துலையும் சொன்னது கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா விற்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராப் மெட்டல், பெயிண்ட் அடிச்சது, அதுலேருந்து கட் பண்ண பீஸுங்க இந்த மாதிரியே தான் வச்சு வெல்டு வச்சுட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எர்த்துங்கிறது கொஞ்சம் கண்டினியூட்டி கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் டிப்பன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் லைட் வெயிட் பைப்புகள் இந்த மாதிரி தான் வச்சு நம்ம வெல்டு வைக்கிறோங்கிறனால சீக்கிரமாக நம்ம வச்சோம்னா ஓட்டை ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் மெதுவாக வச்சுட்ருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் வெல்டர் நம்ம எந்த ஒரு இடத்துலையும் நம்ம மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஸோ இது அவருக்கான ரிப்ளைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேயில போவான் மூஞ்சி மாறையும் பாரு. எப்போ நம்ம வந்து வெல்டிங் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்லைனில் ஒரு கிளாஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அந்த கிளாஸ் வழியாக நம்ம போட்டு நம்ம வெல்டு அடித்தோம்னா எப்படி தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அதை காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் காட்ட பாருங்கள். இந்த மாதிரி தான் ரொம்பவும் டார்க் க்ரீன் கலராகவும் அல்லது ரெட் கலராகவும் தான் தெரியும். அதாவது ரொம்ப லைட்டிங் வந்து கண்டுக்கப்படாது. ஸோ வெல்டு அடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாலோ, வெல்டு அடிக்கிறத பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கிளாஸ் போட்டு நீங்கள் ப்ராப்பராக அந்த இடத்துல நின்னீங்கன்னா தான் அந்த கண் வந்து பாதிக்காது. இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஸ்மோக் பண்ணுறது, அதாவது அந்த புகை வந்து நம்ம மூக்கு வழியாக போய் அப்படியே உடம்புக்கு அது கொஞ்சம் அலர்ஜி ஏற்படுத்தும். அதுவும் இல்லாமல் இந்த வெல்டிங்கோட கண் அந்த பவர் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைட்டிங் மாதிரி இருக்குது, அது கண்ணை வந்து பாதிக்கும். நைட்டு தூங்கவே முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே வெல்டு அடிக்கிறீங்க இல்லை வெல்டு அடிக்கிறது பார்க்க போகிறீங்க, அந்த பக்கத்தில் இருக்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த கண்ணாடி அந்த கிளாஸ் வந்து வெல்டிங் கிளாஸ்ன்னு தனியாக விற்கும், ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி. ஸோ அதை ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெல்டிங் அடிக்கிறத பார்க்குறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா எப்போவுமே நம்ம வெல்டு அடிச்சுட்டே இருந்தோம்னா அது ஒரு பிரச்சனை இருக்காது. எப்போயாவது ஒருக்கா வெல்டு அடிக்கிறத பார்க்குறோம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு தூங்குறது ரொம்ப கஷ்டம். இது ஆல்ரெடி வெல்டிங் அனுபவப்பட்டவங்க இது உண்மையாக இல்லையாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள்.
எப்படியா ஒரு பட்டா வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வெல்டு வைக்கணும். அதை ஒன் சைடு வச்சுட்டோம். நீ ஆப்போசிட் சைடு வெல்டு வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. அதுதான் வெல்டு வச்சுட்டு இருக்காப்புல. நம்ம வந்து வெல்டு வைக்கல. இன்றைக்கி வெல்டு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெல்டர் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் வெல்டு வச்சுட்டு இருக்காப்புல. வெல்டர் ப்ரொஃபஷனல் வெல்டர் அவர். நம்ம வந்து ப்ரொஃபஷனல் வெல்டர் கிடையாது. பட்டா வெல்டு வச்சாச்சுங்க. நீ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே அந்த நம்ம வெட்டி வச்ச தகரத்தை வச்சு அங்கங்கே பார்த்து வெல்டிங் வைக்க வேண்டியதான். உள்பக்கம் வெல்டு வச்சாச்சுங்க. இப்போ வெளிப்பக்கம் வைக்க போகிறோம். ஆம்ஸ் வந்து 91 வச்சுருக்கோம். இப்போ வெளிப்பக்கம் வைக்கணும். உள்ளே வேலை முடிஞ்சுது. இன்னர் சைடு நீ அவுட்டர் சைடு விட்டு வெல்டு வச்சோம்னா நீ அடுத்து வேலை முடிஞ்சுதுங்க. டோரில் ஆல்ரெடி இருந்த தகரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வெல்டு விட்டுருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேப் ஃபில் பண்ணுற மாதிரி நல்லா டைட்டாக வச்சு அங்கங்கே பிடிச்சி வெல்டு வச்சாச்சுங்க. தாக்கா வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ ஒன்று ரெண்டு மட்டும் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதையும் வச்சு விட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்கு ஃபினிஷ்ட் ஆகிடும். எப்படியா வெல்டிங் ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா உள்ளே வெளியே ரெண்டு பக்கமும் டாக்கா வைக்கிறது எல்லா பக்கமும் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனி அடுத்து பஃபிங் பண்ணுற வேலை தான் பேலன்ஸு. வெல்டிங் ஒர்க்லாம் முடிச்சு பஃபிங்கும் முடிச்சாச்சு. பஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கிரைண்டிங் வீல் கிடையாது. இது பஃபிங் வீல்னு சொல்லி தனியாக விற்பாங்க. அதை வாங்கி போட்டு இந்த கட்டிங் மிஷினில் போட்டு நம்ம பஃபிங் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சுங்க. நைட் டைம் அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த லைட்டிங்கில் கொஞ்சம் டார்க்னஸாக தெரியும். ஸோ ஆனால் ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனி அடுத்து வந்து பெயிண்டிங் ஒர்க்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா பஃபிங் வீல் தான் போடணும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் எமர்சீட் போடலாம். ஆனால் ரொம்ப நேரம் போட்டு தேய்ச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து பஃபிங் வீலை வச்சு ஈஸியாக வேலையை முடிச்சிட்டோம். பழைய துருப்பு பெயிண்ட் எல்லாமே வெளியே வந்துருச்சு. இப்போ பார்த்தாலே கொஞ்சம் புதுசாக இப்போ மேக் பண்ண டோர் மாதிரி இருக்குங்க. நீ அடுத்து பெயிண்டிங் பண்ணுறது தான். அங்கங்கே பேஸ்ட் வச்சுட்டு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஃப்டிஎஃப் வெல்டிங் ஒர்க்கு பஃபிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து பேஸ்ட்டு வச்சாச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரைமர் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒன்று கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எனாமல் அடிக்கணுமே அப்படிங்கிறதுக்கு எனாமல் வந்து ராயல் ப்ளூ செலக்ஷன் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த கலர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை மிக்ஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க எஃப்டிஎஃப். எனாமல் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரைமர் அடிச்சிருந்தோம் சொன்னால அந்த ப்ரைமர் வந்து ஒயிட் கலர் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அவுட்லெட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு தான். ஆனால் கலர் வந்து சிமெண்ட் கலர் மாதிரி இருக்கும். காரணம் கேட்டிங்கன்னா இது மட்டி பெயிண்ட்னு சொல்லுவாங்க. ப்ரைமர் இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் எனாமல் அடிக்கணும். அப்போ தான் நம்ம ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எஃப்டெப்னு எழுதி நம்மளும் ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லி நிரூபிக்கலான்னு பார்த்தேன். அது எங்கேயோ சொதப்பும் போல் இருக்குது. எஃப்டி போட்டாச்சு. எஃப் போடுறதுக்குள்ளே இடம் கம்மியாகிடுச்சு. ஒரு ஆர்டின் ஒன்று விட்டு அப்படியே மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். எஃப்டிஎஃப் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே எஃப்டிஎஃப் நீ பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி நம்ம போய் விளையாடுவோம். அடிச்சு காட்டு. பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா எப்படியா வெல்டிங் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவுட்லெட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். கலர் வந்து நம்ம வந்து ராயல் ப்ளூ சூஸ் பண்ணியிருந்தோம். சும்மா வேறு லெவலில் பளிச்சுன்னு வந்திருக்கு. 2 கோட்டிங் அடிச்சிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலரோட ஃபினிஷிங் வந்து சும்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராயல் ப்ளூ கலரில் வெல்டிங் ஒர்க்கு எங்கே பண்ணோம் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம வெல்டிங் வேலை முடிஞ்சிருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயிண்டிங்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சிங்க. சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம க்யூரிங்க்கு டைம் கொடுத்து தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ வேறு லெவலில் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எஃப்டிஎஃப் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எஃப்டிஎஃப். எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட்.